அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இன்றைய திருப்பலியானது சிந்தியா கவிராஜுடைய உடல் நலத்திற்காகவும் விரைவில் பூரண சுகம் பெற்று தன்னுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும் வேண்டுதல் திருப்பலியாக மேரி ஆக்னஸ் குடும்பத்தார் இந்த திருப்பலியை கொடுத்து செபிக்கிறார்கள். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார், என் ஆண்டவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் இருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன் ஆண்டவரே, உமது பெயரை போற்றுவேன், ஏனெனில் அது நல்லது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று நம் முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறார்கள். இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும், நமக்கு முன்னதாக வாழ்ந்தவர்களாக இருக்கட்டும், இனி வாழப்போகிறவர்களாக யாராக இருந்தாலும், வரலாற்று நிகழ்வுகளை புரட்டி பார்த்தோம் என்றால் வேகத்தில் எடுத்த முடிவுகள் எத்தனையோ அவமானத்திலும், தோல்விகளிலும், மன வருத்தத்திலும், பகைமையிலும், கலக்கத்திலும் முடிந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. இறைவன் அழகாக சொல்லுகிறார், எந்த ஒரு செயலை செய்தாலும் விவேகம் வேண்டும், வேகம் வேண்டாம் என்று. களைகளையும் அறுவடையோடு வளர விடுங்கள் என்று நிலக்கிழா சொல்லுவது போல, இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய குற்றங்களையும் குறைகளையும் நம் மன்னக பயணம் முடிகின்ற வரையில் நம்மோடு வளர விடுகிறார் என்றால் நாம் அதிலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் இறைவன் நம் மீது பொறுமையோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. எனவே இயேசுவினுடைய பொறுமையை ஏற்றவர்களாக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து அவரோடு வாழ நம் பக்தியோடு ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிருளம் கணிதும் அடியார்களாக எங்களில் உம் அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பாகியவற்றால் நாங்கள் பற்றி அறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடன் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கள்வரின் புகையாகிவிட்டதோ? இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 7 இறை திருவாக்குகள் 1 11 முடிய. ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு. ஆண்டவரின் இல்ல வாயிலில் நின்று நீ அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே.
ஆண்டவரை வழிபட இவ்வாயில்கள் வழியாக செல்லும் யூதாவின் மக்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது: உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள். நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்க செய்வேன். இது ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில் என்னும் ஏமாற்று சொற்களை நம்ப வேண்டாம். நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்தி கொண்டால், ஒருவர் ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால், அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால், மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால், உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால், இந்த இடத்தில் முன்பே நான் உங்கள் மூதாதையருக்கு எக்காலத்திற்குமென்று கொடுத்துள்ள இந்த நாட்டில் உங்களை குடியிருக்க செய்வேன். நீங்களோ பயனற்ற ஏமாற்று சொற்களை நம்புகிறீர்கள். களவு, கொலை, விபச்சாரம் செய்கிறீர்கள். பொய் ஆணை விடுகிறீர்கள். பாகாலுக்கு தூபம் காட்டுகிறீர்கள். நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை வழிபடுகிறீர்கள். ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோவிலுள் வந்து என் முன் நின்று கொண்டு நாங்கள் பாதுகாப்பாய் உள்ளோம் என்கிறீர்கள். அருவருப்பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு? என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கள்வரின் குகையாகிவிட்டதோ? நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 84 பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களினும் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தில் வாயிற்காவலனாயிருப்பதே இனிமையானது. பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமத்தில் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கு. இயேசு எடுத்துரைத்த வேர் ஓர் உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும் பொழுது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட பொழுது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா,
நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உன் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் பொழுது அவற்றோடு சேர்த்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரும் வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நாம் கடந்த காலத்தை பார்க்கின்ற பொழுதும், நிகழ்காலத்தை பார்க்கின்ற பொழுதும், எதிர்காலத்தை பார்க்கின்ற பொழுதும் ஒரு சிந்தனை நம் அனைவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் அது எழுந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு செயலின் மீது ஒரு கவனத்தோடு நாம் பயணித்தோம் என்றால் பல நேரங்களில் அதில் வேகம் இருக்கும், விவேகம் இருக்காது. எப்படியாவது அதை முடித்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கும். நேரமாகிறதே, முடிக்க வேண்டும் என்ற எண்ணம். அடுத்தவர்கள் முன்னோக்கி முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்களே, அவரை விட நான் முன்னேறி செல்ல வேண்டும் என்ற எண்ணம். பொறுமையற்ற தனத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருப்பதில் தான் நாம் கவனம் செலுத்துகின்ற ஒழிய, நிதானமோடு விவேகத்தோடு நாம் பயணித்தோம் என்றால் அனைத்திலும் நம்மால் வெற்றி காண முடியும். ஏன் இப்படி நாம் நிதானத்தோடு விவேகத்தோடு செல்ல வேண்டும் என்றால், அனுபவங்கள் எத்தனையோ நமக்கு இருக்கின்றன. இந்த அனுபவங்களில் நீங்களும் நானும் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன என்பதுதான் கேள்வி. நம்முடைய அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் நாம் அனுபவங்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. ஏதாவது ஒரு வழியில் ஒரு அனுபவம் கிடைக்கிறது. அதை நான் எப்படி ஏற்று பக்குவப்படுத்தி அதை நான் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நம் வாழ்க்கையிலே எத்தனையோ நிலைகளை கடந்து சென்று கொண்டே இருக்கலாம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் உங்களுக்கும் எனக்கும் இறைவன் கொடுக்கின்ற செய்தி இதுதான். வேகம் வேண்டாம், பொறுமை வேண்டும், விவேகம் வேண்டும். வேகத்தோடு செய்கின்ற செயல்கள் எதுவும் நமக்கு வெற்றியை தந்து விடாது. மாறாக ஒரு மாற்றத்தை கொடுத்து அதிலிருந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசை பற்றி இன்னொரு ஓமை வழியாக சொல்லுகிறார். நிலக்கிழார் தன்னுடைய வேலையாட்களிடம் நல்ல கோதுமை மணிகளை, தரமுள்ள கோதுமை மணிகளை கொடுத்து அனுப்புகிறார். ஏனென்றால் நிலத்தின் உரிமையாளர் தன் நிலத்தில் விதைக்கப்படக்கூடிய விதைகள் தரமுள்ளதாக இருக்க வேண்டும், பாதுகாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், அதிலிருந்து வருகின்ற விளைச்சலை நான் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் கொடுத்து அனுப்புவார். விதைகளோடு எந்த நிலக்கிழாரும் நிலத்தின் உரிமையாளர்களும் களைகளை கொடுத்து அனுப்பியதாக நாம் கேள்விப்பட்டதில்லை. எனவே நிலக்கிழார் தன்னுடைய வேலையாட்களிடம் கோதுமை மணிகளை கொடுத்து விதைத்து விட்டு வருகின்ற பொழுது, அவனுடைய வேலையாட்கள் உறங்கு கொண்டிருந்த பொழுது, களைப்போடு இருக்கின்ற பொழுது, பகைவன் அந்த நிலத்தில் களைகளையும் விதைத்து விடுகிறான் என்று சொல்லுகிறார். களைகளும் வளருகின்றன, விதைகளும் வளருகின்றன. வேலையாட்கள் அவர்களுக்கென்று ஒரு வேலை இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் நிலத்தின் உரிமையாளர் தன்னுடைய நிலத்தை பற்றியும் தன்னுடைய அறுவடை பற்றியும் விளைச்சலை பற்றியும் தெளிவான சிந்தனையோடு இருக்கின்ற பொழுதுதான்
அதனுடைய பலனை காண முடியும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நிலக்கீழாருடைய மனப்பக்குவத்தையும் விவேகத்தையும் அழகாக இயேசு சொல்லுகிறார். பொறுத்திருங்கள். ஒருவேளை நீங்கள் சென்று களைகளை பிடுங்குவதாக கோதுமை பயிர்களையும் நீங்கள் பிடுங்கிவிட முடியும். இந்த உலகத்தில் இருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் ஆசை என்கின்ற களைகள் நம்மை ஆட்டி படைத்து கொண்டுதான் இருக்கின்றன. எதிர்பார்ப்புகள் என்கின்ற கலைகள் உங்களையும் என்னையும் ஆட்டி படைத்து கொண்டுதான் இருக்கின்றன. வேண்டும் என்ற கலைகள் உங்களையும் என்னையும் ஆட்டி படைத்து கொண்டுதான் இருக்கின்றன. இவை அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிடுகின்ற பொழுது நல்லவைகளாகத்தான் தெரியும். ஆனால் ஆசை, எதிர்பார்ப்பு, வேண்டும் இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லுகின்ற கலைகள் அனைத்தும் அதில் நாம் விழுகின்ற பொழுது வெளியே எழுந்து வர முடியாமல் நம் வாழ்க்கை தரம் முழுவதுமாக குறைந்து கொண்டே இருக்கும். எனவே நிலக்கிழார் அழகாக சொல்லுகிறார், இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடையின் பொழுது முதலில் களைகளை அறுத்து கட்டுகளாக கட்டி எரிப்பதற்கு தயார் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இன்று இயேசு இந்த நிலக்கிழாரை போல உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவது இதுதான். நாம் குழந்தையாக இருக்கின்ற பொழுது, தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுது, பிறந்த பொழுது, திருமுழுக்கு பெற்ற பொழுது, பள்ளி பருவத்தை அணுகுகின்ற வரையில் நாம் நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதைகளைப் போலதான் இருக்கின்றோம். பள்ளி பருவத்தை ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு வருகிற பொழுது பகைவன் வந்து நிலத்தில் களைகளை வீசிவிட்டு செல்கிறானே, அதுபோல அந்த பருவத்திலிருந்து நாம் மரணம் செல்கின்ற வரையில் இப்படிப்பட்ட கலைகளை சந்தித்து கொண்டேதான் இருக்கின்றோம். இதற்கு அழகாக வழிகளை இயேசு சொல்லுகிறார். முதலில் நீங்கள் இந்த கலைகளை அகற்ற வேண்டும் என்றால் தனிமையில் அமர்ந்து சுய ஆய்வு செய்யுங்கள். அமைதியோடு அமர்ந்து உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற சிந்தனைகளை சீர்தூக்கி பாருங்கள். எது நல்லது, எது கெட்டது என்று உங்களுக்கு தெரியும். அவைகளை நீங்கள் விலக்கி விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றால் இயேசுவின் துணையை நாடுங்கள். பாவ சங்கீர்த்தத்தின் வழியாக இயேசு உங்களுக்கு துணையாக இருந்து உங்கள் கலைகளை பிடுங்கி எடுத்து விடுவார். அப்பொழுது நீங்கள் நிறைவாக இருப்பீர்கள் என்று இயேசு அழகாக சொல்லுகிறார். எனவே கிறிஸ்துவில் பிரியமான நண்பு தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எந்த இடர்பாடுகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதற்கு தீர்வு ஒன்று, அமைதி, இயேசுவினுடைய வழி நடத்துதல். பக்குவம் வேண்டும், விவேகம் வேண்டும், பொறுமை வேண்டும். அந்த வரத்திற்காக திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் இறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் இறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பள்ளிகளும் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற
செய்கின்றேன். ஆபேலின் காணிக்கைகள் மீது நீர் ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல மது ஆட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானகத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கூருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சீராவின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் நெருஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்குழியை புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திரலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக இவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் இருக்குது திருமகளில் ஏற்றிடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பா, இவ்வுலகிலும் பகவதவனாய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பர்
பிள்ளைகளின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பனாக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர்கள். பாவங்களை பாராமல் உமது திருவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நான் அவரோடு உள்ளே சென்று அவரோடு உணவருந்துவேன், அவரும் என்னோடு உணவருந்துவார் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நிறைவு செய்து மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு